Build your dreams, live rich, and leave rich. வாங்க லைஃப் ரிச் அண்ட் லிவ் ரிச்க்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க உண்மையான செல்வங்கிறது பணத்தை பத்தி மட்டும் இல்ல, அது மன நிம்மதியோடையும் கண்ணியத்தோடையும் வாடுறத பத்திங்கிற தத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த தத்துவத்தோட ஒரு மிக முக்கியமான கருவியை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நம்மள நிறைய பேர் சந்தோஷத்தை மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐல தேடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே செல்வந்தர்களா இருக்கிறவங்க அத மன நிம்மதியில தான் பாக்குறாங்க. இந்த ஒரு சின்ன சிந்தனை மாற்றம் தான் நிதி சுதந்திரத்துக்கான முதல் படி. நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயம். இங்க நாம பகிர்ந்துக்கிற எல்லா தகவலும் உங்க கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி செபில பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப அவசியம். இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். ஏன் சில பேர் வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஆனா சில பேருக்கு மட்டும் அவங்க தூங்கும்போது கூட பணம் வேலை செஞ்சுட்டே இருக்கு? எப்படி இந்த வித்தியாசம் வருது? இந்த ரெண்டு பாதைக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. வங்கிகள் பணக்காரங்க ஆகிறதுக்கு பயன்படுத்துற அதே விதி தான் இது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க நிதி பயணத்தோட திசையை மாத்திடலாம். அந்த விதிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதோட எதிரிய நாம தெரிஞ்சுக்கணும். அதோட பேரு தான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளேட் இட்லி என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணமான பணவீக்கம் சும்மா இருக்கிற உங்க பணத்தோட மதிப்பை ஒவ்வொரு நாளும் அரிச்சிட்டே இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு நம்பரா பார்க்கலாம். பணவீக்கம் ஒரு 7% இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற 100 ரூபாய் அடுத்த வருஷம் வெறும் 93 ரூபாயோட வாங்குற சக்திக்கு தான் சமம். இதுதான் பணவீக்கத்தோட நிஜமான பாதிப்பு. சரி, அந்த பணவீக்கத்தை ஜெயிக்கிற அந்த சக்தி வாய்ந்த விதி என்னன்னா அதுதான் இது. சாதாரண வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், உங்க அசல் பணத்துக்கு மட்டும்தான் வட்டி தரும். ஆனா கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட மேஜிக்கே என்னன்னா அது உங்க அசலுக்கு வட்டி தர்றது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி கொடுக்கும். இதுதான் செல்வத்தை உருவாக்குற ரகசியம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணம் இத ரொம்ப அழகா சொல்லுது. சாதாரண வட்டிங்கிறது ஒரு தட்டையான ரோட்ல நடக்கிற மாதிரி. உங்க வேகம் மாறவே மாறாது. ஆனா கூட்டு வட்டி அப்படி இல்ல. அது ஒரு சின்ன பனி உருண்டைய மலை உச்சியிலிருந்து உருட்டி விடுற மாதிரி. அது கீழே உருண்டு வரும்போது இன்னும் நிறைய பனிய தன்னோட சேர்த்துக்கிட்டு அதோட வேகமும் அளவும் பயங்கரமா அதிகரிக்கும். சும்மா சொல்லல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இத உலகின் 8வது அதிசயம்னு சொல்லியிருக்காரு. இத புரிஞ்சுகிட்டவன் சம்பாதிக்கிறான், புரியாதவன் அதுக்கு விலை கொடுக்கறான். நம்ம வாங்குற கடன்கள்லாம் அப்படிதான் வேலை செய்யுது. அப்போ இந்த பனி உருண்டை இவ்ளோ பெருசா ஆகிறதுக்கு என்ன தேவை? நிறைய பணமா? இல்ல. அதிக வட்டி விகிதமா? அதுவும் இல்ல. முக்கியமான விலை மதிப்பில்லாத ஒரே ஒரு மூலப்பொருள், அது நேரம். நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய மலையில உங்க பனி உருண்டை பயணம் செய்யும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். வட்டிக்கு வட்டி. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யற ஒரு டீம். அவங்க சம்பாதிக்கிற வட்டி இன்னும் புதுசா ஆட்களை வேலைக்கு சேர்க்குது. அந்த புது ஆட்களும் சம்பாதிச்சு இன்னும் ஆட்களை சேர்ப்பாங்க. இப்படியே உங்க பணப்பட வளர்ந்துகிட்டே போகும். ஆனா இந்த சக்திக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. நீங்க கடன் வாங்கும்போது, குறிப்பா கிரெடிட் கார்டு கடன்கள்ல, இதே கூட்டு வட்டி உங்களுக்கு எதிரா வேலை செய்யும். இதுதான் நம்ம நிதி கண்ணியத்தை, அதாவது கடனே இல்லாம நிம்மதியா வாழ்ற உரிமைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். அது ஒரு பனி உருண்டைய மலை மேல தள்ளிட்டு போற மாதிரி போக போக ரொம்ப பாரமாயிடும். சரி, வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். அமூல்யா, அபைன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அமூல்யா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்னு நினைச்சு அந்த பணத்தை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாரு. ஆனா அபய் வளர்ச்சி தான் முக்கியம்னு முடிவு பண்ணி மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு செஞ்சாரு. 2 பேரும் 2 வேற பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. 20 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? இந்த சாட்டை பாருங்க. அமூல்யாவோட 10 லட்சம் பணவீக்கத்தால அதோட மதிப்பையே இழந்துருச்சு. ஆனா அபயோட பணம் நம்ப முடியுதா? 60 லட்சத்துக்கும் மேல வளர்ந்து நின்னுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஆரம்பம், ஒரே அளவு பணம், ஆனா முடிவு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. இதுக்கு ஒரே காரணம் அபய் கூட்டு வட்டியோட சக்தியை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டது தான். அப்போ நீங்களும் இந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு இதோ 3 சிம்பிள் ரூல்ஸ். 1, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஆரம்பிங்க. 2, உங்க முதலீட்டை அடிக்கடி தொந்தரவு பண்ணாதீங்க, பணத்தை எடுக்காதீங்க. 3, தொடர்ந்து சீரா முதலீடு செஞ்சுட்டே இருங்க. இந்த 3 சிம்பிள் ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். மார்க்கெட்டை கணிக்க முயற்சி பண்ற 90% மக்களை விட நீங்க ரொம்ப முன்னாடி இருப்பீங்க. இதுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்ல, ஒழுக்கம் தான் முக்கியம். கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். சாதாரண வட்டி ஒரு நேர்கோடு மாதிரி, ஆனா பணவீக்கம் அதிவேகமா வளரும். வட்டி விகிதத்தை விட நேரம்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்க முதலீட்டை தொந்தரவு பண்ணாதீங்க,
பொறுமை ரொம்ப முக்கியம். கடன்கிறது கூட்டு வட்டிக்கு உல்டாவா வேலை செய்யும். உங்க கண்ணியத்தை காக்க அதை தவிர்த்துடுங்க. கடைசியா, நீங்க தூங்கும்போது கூட உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். இந்த விஷயங்கள பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தி லெகசி டைரி லிங்க பாருங்க. இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அவங்களும் இந்த நிதி பயணத்துல நம்ம கூட சேர முடியும். நிம்மதியா வாழுங்கள், வளமானதை விட்டுட்டு போங்க.